ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவிஷ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, தமிழ் சினிமாவில் இதுவரையும் வந்திருக்கக்கூடிய படங்கள்லேயே மோஸ்ட் அண்டர் ரேட்டட் தமிழ் ஃபிலிம்ஸ்லாம் என்னன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒன்று அது கலெக்ஷன் வைஸ் கலெக்ட் பண்ணிட்டு போயிடும், இல்லை கிரிட்டிக்ஸ் வைஸ் நல்ல கைத்தட்டல் பேர் பாராட்டு புகழை வாங்கிட்டு போயிடும். சில படங்கள் இது ரெண்டுமே ஒரே டைமில் கலெக்ட் பண்ணிட்டு போகும். ஆனால் ஒரு சில படங்கள் வந்து கலெக்ஷனும் பெருசாக போயிருந்தது. அப்படி ஒருவேளை கலெக்ஷன் போட்ட காசு எடுத்திருந்தாலும் மக்கள் ரீதியாக அந்த படம் சரியாக போய் சேர்ந்திருக்காது. எந்த விதத்துலேயும் அந்த படம் வந்து குறைஞ்ச ஒரு படமா இருந்திருக்காது. அது வந்து ஒரு சிறந்த படமா தான் இருந்திருக்கும். இருந்திருந்தாலுமே அந்த படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை நடந்திருக்கும். அந்த மாதிரியான அண்டர் ரேட்டட் தமிழ் பிலிம்ஸ்லாம் என்னன்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அமலிஸ்ல 7வது இருக்கிறது 24. ஆக்டர் சூர்யா நடிச்சு டைரக்டர் விக்ரம் குமாரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் 2016 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் வந்து கமர்ஷியலி ஒரு நல்ல சக்சஸ் தான். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் புது ஜானர் ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த ஒரு படம் ஓவராலா ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஒரு டீசென்டான ஒரு என்டர்டெய்னர்னே சொல்லலாம். இது ஓரளவு கலெக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். பட் ஏன் வந்து இது ரொம்ப பெருசா பேசப்படல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இன்னுமே இருக்கு. அந்த ஒரு டைம் மிஷின், டைம் டிராவல் கான்செப்ட் இதை வச்சு அமேசிங்கான ஒரு ஃபிலிமா அந்த டைம்ல இது இருந்திருந்தது. இன்டர்நெட்னால அந்த டைம்ல ஒரு படம் வந்திருந்தது. அதுக்கு ஈக்குவலாக எந்த விதத்திலையும் குறை இல்லாத விதத்துல இந்த படத்தையும் பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு அமேசிங்கான ஒரு பிரசன்டேஷனா இந்த படம் வந்து பார்க்கப்பட்டுச்சு. பட் ஏன் வந்து மக்கள் மத்தியில இது வந்து சரியா போய் சேரல அப்படின்றது ஸ்டில் இப்போ வரையும் புரியல. அமேசிங்கான ஒரு ஃபிலிம், பட் ஒழுங்காவே ரீச் ஆகாம போயிருச்சு. லிஸ்ட்ல 6வது இருக்கிறது ஆளவந்தான். கண்டிப்பா இந்த படத்தை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆடியன்ஸால இப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படமா ஆளவந்தான் பார்க்கப்படுது. ஆனா அப்ப இருந்த ஆடியன்ஸ்க்கு பல பேருக்கு இந்த படம் ஒழுங்கா போய் சேரல, பல பேருக்கு இந்த படம் புரியல, பிடிக்கல அப்படின்ற மாதிரினா ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த படத்தை பார்த்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ஏன் அந்த டைம்ல ஒழுங்கா ரீச் ஆகல, போய் சேரல அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரீசன் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து அட்வான்ஸ்டா எடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்விதான் எல்லாருக்கும் தோணும். இந்த காலத்துல அந்த படத்தை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஆடியன்ஸ் இருக்கு. ஆனா அந்த டைம்ல இது வந்து ரொம்ப முன்னோட்டமா இதை கொண்டு வந்து வச்சுட்டீங்க, இந்த ஆடியன்ஸ் வந்து இதை ரிசீவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வந்து நீங்க அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அதுதான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் இப்போ வரையுமே பல கிரிட்டிக்ஸ் ரிவ்யூஸ் வந்து சொல்றாங்க. நானும் அதே தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து வா செம்மையா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆடியன்ஸ்க்கு அதை வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியல. ஸோ அதன் காரணமாக தான் இந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியரா அந்த டைம்ல சந்திச்சது. பட் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் இதை என்ஜாய் பண்றாங்க. லிஸ்ட்ல 5வது இருக்கிறது துருவங்கள் 16. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்னே சொல்லலாம். டிடெக்டிவ் தேடுறது, மிஸ்ட்ரி ஜானர், அந்த மாதிரியான படங்கள் எனக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படம் நீங்க பார்க்கலாம். அந்த அளவு ஒரு மஸ்ட் வாட்ச் பிலிம். கதைப்படி எல்லாமே சூப்பரா இருக்கும். கார்த்திக் சொல்லக்கூடிய ஒரு டைரக்டர், ஒரு நியூ டைரக்டர் எடுத்து அந்த டைம்ல ஆஹா ஓஹோன்னு பேசினாங்க. பட் ஏன் இந்த படம் ஒரு அண்டர் ரேட்டட் பிலிமா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு புது டைரக்டரோட படம். நிறைய ஆடியன்ஸ் வந்து பேசி தான் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ற இருந்தே தவிர்த்து ப்ரொடக்ஷன் சைடுல இது பெருசா ப்ரொமோட் செய்யப்படல. ஆக்டர்ஸ், கேஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே அவ்வளவா நோன்டு ஆக்டர்ஸும் கிடையாது. ஸோ இதன் காரணமா பலருக்கும் இந்த படம் வந்தது போனதுன்னு தெரியாம போயிருச்சு. அதுதான் பெரிய ஒரு குறைனே சொல்லலாம் இந்த ஒரு படத்தை பொறுத்தவரையும். ஆஃப்டர் டெலிவிஷனுக்கு அப்புறம் இந்த படம் நிறைய பேரால பேசப்பட்டிருந்தாலுமே தியேட்டர் ரிலீஸ் பல பேருக்கும் தெரிந்தும் தெரியாம போனதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ஃபால்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் இப்போ டிவில ஒரு சிலர் பார்த்து இந்த படத்தை வந்து ரெகனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் தியேட்டர்ல இது தோத்ததுக்கு முக்கியமான காரணம் ஒரு ப்ராப்பர் ப்ரொமோஷன் இல்லை. அதன் காரணமாகவே இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிமா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். லிஸ்ட்ல 4வது இருக்கிறது ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். இந்த படம் ஒரு அமேசிங்கான ஒரு த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். மிஸ்கின் சார் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. பட் அவரோட படங்கள்ல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். கடைசி வரையும் செம்ம த்ரில்லிங்கா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அமேசிங்கான ஒரு ஃபிலிம். கண்டிப்பா இந்த த்ரில்லர் ஜானர் படம் பிடிச்சவங்க இந்த படமும் ரசிச்சு பார்ப்பீங்க. பட் இந்த படம் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து வந்ததும் தெரியாது, போகவும் தெரியாது. பிகாஸ் இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சில படங்கள் வந்து பேசப்படும், சில படங்கள் பெரிய எதிர்பார்ப்போட வந்து அதுக்கப்புறம் அது பெருசா போகும். பட் இந்த படத்துல அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான கேஸ்ட் இல்லைன்ற காரணத்தினாலே வந்தது தெரியல, பல பேருக்கு போனது தெரியல. நிறைய ஆடியன்ஸோட மவுத் டாக் மூலமா இது ஒரு சில பேரால பார்க்கப்பட்டு தியேட்டர் லைட்டா போச்சு. பட் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் போய் சேரல. ஆஃப்டர் டெலிவிஷன் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் பலர் வீட்டுக்கும் போய் அப்படி ரீச் ஆச்சு. பட் தியேட்டர்ல வந்து பெருசா கொண்டாடப்படாத ஒரு படமாவே போயிருச்சு ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க.
லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது 1000ல் ஒருவன். ஸோ இந்த படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம்ல இது வந்து ஒரு பெரிய முயற்சி, ஒரு பெரிய பட்ஜெட் எல்லாத்தையுமே புஷ் பண்ணி டிஃப்ரெண்டான ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரை. பட் அந்த பெரிய ட்ரை வந்து ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்துல வந்து மிஸ்ட்ரி, த்ரில்லர் இந்த மாதிரியான ஜானரை தாண்டி அதுக்குள்ள வந்து பண்டைய வரலாறு இருக்கு. அந்த சோழ வம்சங்கள்லாம் என்ன, பாண்டிய வம்சங்கள்லாம் என்னன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹிஸ்டரியே வந்து பல பேருக்கு அந்த டைம்ல தெரியாம இருந்தது. இப்படி ஹிஸ்டரியில எதுலயுமே பெருசா இன்வால்வ் இல்லாத ஒரு ஜெனரேஷன் வந்து இது ஒழுங்கா ரிசீவ் பண்ணிக்காதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் சும்மா ஒரு கிரிஞ்சு மூவிப்பா அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல பார்க்கப்பட்டாங்க. ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த டீகோடர்ஸ், இந்த ஹிடன் டீடைல்ஸ், படத்துல இருக்கக்கூடிய பல லேயர்ஸ் வந்து டீகோட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆஹா இவ்வளோலாம் இந்த படத்துல இருந்திருக்கா, நான் இதை பார்க்காம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணிட்டு இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணாங்க. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது அன்பே சிவம். ஸோ இது வந்து கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷனுக்கு ஒரு விதமான இம்பாக்ட் இந்த ஒரு படம் பர்சனலாக வந்து இந்த படம் பார்த்து முடிச்ச எல்லாருக்குமே கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பலருக்கும் இது வந்து ஒரு ஃபேவரட்டான ஃபிலிமாக இது இப்போ இருந்திருக்கலாம். பட் அந்த டைமில் அது வந்து யூஸ்வலாக ஒரு கமல் சார் எப்பயுமே பண்ணக்கூடிய ஒரு புது ட்ரை ஃபிலிம்ஸ் போல பார்த்து இது வந்து ஆக்ஷன் கமர்ஷியல் இல்லை, பட் இதில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஏதுன்றதையும் புரிஞ்சுக்க முடியாமல் ஒழுங்காகவே ரிசீவ் பண்ணிக்காமல் அந்த டைமில் அன்பே சிவம் படம் வந்து பெருசாக வந்தது தெரியாமல் போனது தெரியாமல் ஆயிருச்சு. அந்த டைம்ல கமர்ஷியல் பிலிம்ஸும் நிறைய வந்ததுன்ற காரணத்தினால அதுங்களெல்லாம் பார்த்துட்டு இதை தியேட்டர்ல பார்க்காம என்ஜாய் பண்ணாம இதை விட்டுட்டாங்க. பட் இந்த படம் வந்து பல வருஷங்கள் கழிச்சு இப்போ வரையும் பேசப்பட்டு இருக்கு. அப்பவே ஒரு சில சினிமா ரசிகர்களால் அன்பே சிவம் வந்து கொண்டாடப்பட்டது. பட் எல்லா ஆடியன்ஸாலையும் கொண்டாடப்படல. ஆனா இப்போ எல்லாருமே ஆஹா அன்பே சிவம் எப்பேற்பட்ட படம், ஸோ இது மாதிரி படம்லாம் இப்போ சுந்தர்சி எடுக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவர் மேல வந்து கிரிட்டிக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா எடுக்கும் போது என்னையா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு வைத்தறிச்சலை சொல்றாரு. அது அவர் சைடுல நியாயம்தான். அதுதான் சொல்றது, இந்த மாதிரி நல்ல நல்ல கதைகளை மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த கிரியேட்டர்ஸோட சைட்ல இருந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பார்ப்போமே, அவங்க அடுத்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ண முடியுமா, அப்படி ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுறதுனால தான் இந்த மாதிரியான குட் ஃபிலிப்ஸும் அடுத்து வர காலங்களில் வர முடியாம போயிருது. ஸோ ஃபைனல் லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது கடைசி விவசாயி. இந்த படம் நம்ம மண் சார்ந்த மக்களுக்கு தேவையான ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு கதை தான் இது. ஒரு விவசாயி அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, ஸோ அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அந்த விவசாயி எப்படி மீண்டெடுத்தாரு, அதை தாண்டி இந்த ஒரு ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு சில அரசியல், இந்த ஊருக்கு தேவையான விஷயங்கள், இது மாதிரினா பல உளவியல் சார்ந்த விஷயங்களை வந்து அந்த படத்துல மிக்ஸ் பண்ணி அழகா சொல்லியிருப்பாங்க. சாமி அது இதுன்னு எல்லாத்தையுமே அழகா இந்த படத்துல ஒரு லேயரா யூஸ் பண்ணியிருப்பாங்க டைரக்டர். அமேசிங்கான ஒரு ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த படம் வந்து தியேட்டர்ல ஒரு சிலர் மக்களால் மட்டும்தான் கொண்டாடப்பட்டது. லைக் ஆர்ட் ஃபார்ம் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து ரசிச்சு ஃபாலோ பண்றவங்க இந்த மாதிரியான மக்கள்லாம் வந்து ரசிச்சாங்க. பட் இது வந்து ஏன் பல மக்களால் வந்து பார்த்து பேசப்பட்டு கொண்டாடக்கூடிய ஒரு படமா மாறல அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகள் இன்னுமே பல பேர்கிட்ட இருக்கு. ஒரு சில பேரால பேசப்பட்டு இது பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தாலுமே தியேட்டர்ல வந்து அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு இது பெறல. ஆஃப்டர் OTT ரிலீஸ்க்கு அப்புறம் சில மக்களால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலுமே இப்போ ஓவராலா இந்த படம் பெரிய ஒரு ரெகனேஷன் கிடைக்காத பிலிமா தான் வந்து ஸ்டில் இன்னுமே இருக்கு. படத்துல நடிச்ச அந்த ஒரு வயசானவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சது, ஒரு சில பேர் கிடைச்சது, அதெல்லாம் தாண்டி இது எந்த மண் மக்களுக்காக இந்த படத்தை வந்து எடுத்தாங்களோ அந்த மக்களுக்கு வந்து இது ஒழுங்கா போய் சேரலையோ அப்படின்ற வருத்தம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் பிலிமா கடைசி விவசாயி நான் சொல்லுவேன். டாப் 1ல அதனால தான் வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படமும் கூட. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனல் ஃபேவரட் ஃபிலிம்ஸ். இது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸாக நான் பார்க்கப்பட்ட ஃபிலிம்ஸ்னு சொல்லலாம். இது மாதிரி கண்டிப்பாக இன்னும் நிறைய அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ் இருக்கு. உங்களோட ஃபேவரட்ஸ்லாம் என்னன்னு கூட மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.